பாஜக மாநில மையக்குழு கூட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. நம்மிடையே சட்டமன்ற குழு தலைவர் பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டு வருது? தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக நடைபெறுகிற மையக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றது குறித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் இந்த மையக்குழு கூட்டத்தில் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தலைவர்கள் வந்தார்களோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களாக மாண்புமிகு திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள், மாண்புமிகு எல் முருகன் அவர்கள், அவர்களுக்கு எங்கள் தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி கொடுத்ததற்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். போன்ற பல்வேறு கருத்துக்களை இங்கே இப்பொழுது இன்னும் மையக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டம் முடிந்த பிறகு மீதி கருத்துக்களை நான் சொல்றேன். இந்த சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கையை பாஜக நிராகரிக்கிறது அப்படின்றாங்க. அதை ஏற்கக்கூடாது அப்படின்றத ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையை இது எதிரொலிக்குமா? நாளையிலிருந்து அவை கூட இருக்கு. பாஜக அது சட்டப்பேரவையிலே பேசும். நிச்சயமாக சட்டப்பேரவையில் இது குறித்து தீர்மானங்களோ அல்லது ஏதோ கொண்டு வந்தாலும் நிச்சயமாக அது குறித்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அதை எதிர்த்து பேசும். தமிழகத்தில் இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் வர மாதிரி இருக்கு. தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நீங்களும் கட்சி பணி ஆட்டிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தல் விவகாரம் குறித்து மையக்குழுவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? ஏன்னா இங்கே ஒரு 2வது இடத்துக்குலாம் சில இடங்கள்ல வந்திருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கட்சிக்கு வலு கொடுக்கறதா இருக்கும். எப்படி அதை பற்றியெல்லாம் என்ன பேசுறீங்க? இல்லை, நீ 12 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு நாங்கள் வெற்றி பெறும் என்று கூட நினைத்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு 12 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி 50 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 18.6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் 11.6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது குறித்து நாங்கள் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசித்தோம். மிக்க நன்றி.